அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. சரி ரவி, சீக்கிரமா சேலை கட்டி கூட்டிட்டு வாங்க. ஏன்னா வெளியே காத்துக்கு இருப்பால. இப்பதானே சித்தி தண்ணி ஊத்தணும். தாகம் முத சேலாட்டுறோம்ல, அதுவும் சரிதே. தாமதம் ஆக்காதீங்க, வேமா நல்ல நேரம் போறதுக்குள்ள சடங்கு சுத்தணும்ல, அதுக்குதேன். அதெல்லாம் சுத்திக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் வெளியே ஏதாச்சும் ஓடி இருந்தா பாருங்க. தேனு என்ன மத்த ஆளுங்க யாருமே காண, நம்ம 2 பேர்த்தையும் கோர்த்து விட்டு போயிருச்சலா? ஐயா எனக்கு தெரியல ரவி, யாருமே இன்னும் வீட்டுக்கே வரல. எல்லாம் அவ சோழியையும் பாத்துக்கிருக்காக. சரி நம்ம வேம கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். ஏன்னா இப்பேருந்தே தொடங்கினாதே முடிக்க முடியும். 1 மணி நேரம் ஆகும் சேலை கட்டி முடியவே, முத கட்டுறதுனால. அதுவும் சரிவே, பார்த்து கட்டணும். ஏ சுஜி, உன் கூட 2 ஆள் சுத்தி மேலேங்க. அத்தாச்சி, அந்த பிள்ளைய நேத்து நைட்டே நீ கழட்டி விட்டுருச்சுல. இது வரைக்குமே உங்க கூட இருப்போம், அதுக்கு மேல உங்க கூட இருக்க மாட்டோம். சரி நேத்து நைட்டே கழட்டி விட்டு நீ தனியா தூங்க பட்டுச்சு அத்தாச்சி. உங்க கூட்டாளியே தானே, மழையில கட்டி உட்கார வைக்க வேண்டியதானே. அட போங்க அத்தாச்சி, ஏமா சரியான சோத்து முட்டையில இருக்குன்னு என்னத்த சொல்ல. இங்கே எப்படி பந்தி வைக்கிற இடத்துல சுத்தி தெரியுங்கன்னு நினைக்கிறேன். சரி வேற வரதுக்குள்ள வேம சேலையை கட்டி விடுங்க. அதுவும் சரிதே. அக்கா நீங்க நல்ல சேலை கட்டுவீங்களா? நமக்கு ஏதோ மேலாட்டமா, வேற மடிப்பலா வேற எடுத்துறேன், நீங்க கட்டுங்க. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? சரி தேடு, உனக்குதா எல்லாத்தையும் கேப்பா. ரவி உனக்கு நல்ல சேலை கட்ட தெரியுங்களா? தெரியுமா, இருந்தாலும் இது சடங்கு பிள்ளைல பாக்க நல்ல மடிப்பெல்லாம் நீட்டா எடுத்து அப்படி கட்டுறது என்ன தேனு? அடியாத்தி, அதுவும் சரிதே. உங்க நாத்தனார்ல பாக்குற இடத்துல அழகா தெரியணும். சரி அதெல்லாம் நான் நல்லா கட்டுவேன், கட்டி விடுறேன். இந்த பிள்ளை எனக்கே நிறைய தடவை கட்டி விட்டுருக்கு. பிறகு என்ன, இங்கே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியே ஆள தேடணும்? என்ன தேனு? அதுக்குண்டு மொத்தமா ஏன் தலையில கட்டக்கூடாது என்ன? சரி நேரம் ஆகுது, வாங்க கட்ட ஆரம்பிப்போம். எல்லா பொருளையும் சரியா வாங்கி வச்சிருக்காங்களா? எதையாவது விட்டு போட்டாங்கன்னா அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. செந்திலு எங்க இருக்க? இங்க வா. என்னங்கய்யா? எல்லா பொருளையும் சரியா வாங்கி வச்சிருக்கியா? எதையாவது விட்டு வச்சியா? சொல்லு பாப்போம். எல்லாமே வாங்கியாச்சியா, வேணா லிஸ்ட் வேணாலும் கொடுக்குறேன் பாருங்க, எல்லாமே சரியா இருக்கும். ஏதாவது விட்டு போச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, தோலை உடிச்சு போடுவேன். நேத்தே கரெக்டா காசு கொடுத்து கரெக்டாவே உங்க லிஸ்ட் கொடுத்தேன். எதையாவது இங்க விட்டு போயிருந்தா அம்புடுவேன். அதெல்லாம் எதுவும் இல்லையா, எல்லாமே சரியா இருக்கியா? சரி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னமோ தாய் மாமாங்கிற மாதிரி அம்புடிச்சேரி வாங்கி வச்சிருக்கிய என்ன? தாய் மாமனா இருந்தாலும் முறை மாமனா இருந்தாலும் செய்யற கடமையை கரெக்டா செய்யணும். இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. தாய் மாமா சீர் செய்யறவங்களுக்கே இங்க ஒண்ணும் செய்யாம அவங்க வாட்டில இருக்காங்களாம், சண்டை சச்சரவை போட்டுட்டு. அதுவும் உறவே இல்லாதவளுக்கு இப்படி சீரா? மூஞ்சியை உடச்சிருவேன். யாரும் உறவு இல்லாதது? ஏன் 2வது தடவை கட்டிட்டு வந்தா உறவு இல்லைன்னு அர்த்தமா? ஏன் மச்சானோட ரத்தம் தானே அந்த பிள்ளை உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. உன் வேலை என்ன, அது மட்டும் பாரு. இதெல்லாம் பாக்க அப்படி பொசு பொசுனே வருது. வந்தா போய் தொங்கு போ. வேற சோழிட்டு பாரு போ. எங்க போய் முடியுதுன்னு பாக்குறேன். அண்ணே நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னடா ராஜா அம்சமா இருக்கடா. நீ மட்டும் என்னவா நல்லாத்தே இருக்க? அத்தாச்சி உன்னை பார்த்துச்சுன்னு வச்சுக்க விழுந்துருனே. என்ன அத்தாச்சிங்கிற? ஏனே உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிற? அது அவங்களுக்கு அத்தாச்சி இல்லனே. போல உரிச்சு போடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னை உருட்ட போடாது. நீ நேத்து இங்க நின்னுக்கிட்டு நான் இருக்கேன் அப்படி இப்படின்னா வீர டைலாக் அடிச்சதை நாங்களும் பார்த்தோம். பாத்துட்டியா? சரி விடு, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு. சரி விடு, நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ அத்தாச்சின்னு ஒத்துக்கிறணும். சரிடா ஒத்துக்கிறோம்டா, விடுடா. அண்ணே என்னடா செத்த அங்கிட்டு திரும்பி பாருமே. நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன்.
என்ன நீ விழுந்துட்டீங்களா? இன்னும் பதிலவே கடா. சரி இனி இவங்க திரும்ப மாட்டாங்க. வாங்க அத்தாச்சி. கிளை, கிளை, சும்மா இருடா. அந்த பையன் இருக்கட்டும். வாங்க. என்ன என்ன இன்னும் நீங்க போகலையா? நீ போயிருப்பீல நினைச்சேன். நல்லதுல இருந்தது கூட நல்லாவே இருக்கு. என்ன சேத்த போறங்க வாரேன். வெற்றி உங்களை நிலா வர சொன்னாங்க. நிலாவா? எதுக்கு? இது நிலா கிளம்பலையா என்ன? எதுக்குன்னு தெரியாது, ஆனா வர சொன்னாங்க. வேமா வர சொல்லுங்கக்கா. வர சொல்லிட்டு அப்புறம் நீங்க போய் எங்க வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே வேமா வந்தேன். முன்னாடி கூட்டி வந்திருக்கலாம்ல. பின்னாடி கதவை திறந்து கிடந்துச்சு, அதே பின்னாடி கூடியே வந்துட்டேன். மாடி வழியே இறங்கி வந்தேன். அதே சரி நான் போய் பாத்துக்கிறேன். பெருசா வருவீங்களா? சரி நான் போய்க்கிறேன். அண்ணே அண்ணே என்னடா? சரி இனி தனியா ஒரே பேச்சும் கும்மாலும் வந்தேன். சரி யாரும் வர சொன்னாலாம், நான் போய் பாத்துட்டு வரேன். போங்கடா, போய் வேலை புழப்ப பாருங்கடா. பாத்தியா, பொண்டாட்டி வரவும் தம்பியை கழட்டி விட்ட. பாக்குற முடி பாக்குற. நீயா என்ன ஒண்ணு நினைச்சுட்டு இருக்க? சரி நீ போ, அதான் வாழ கூப்பிட்டுருக்கல. ஆமா ஆமா, நான் டிஸ்டர்பன்ஸ். நான் வாரேன். சரியான கிறுக்கு பிடிச்சவன். ஏங்க ஏங்க ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சேலையே காட்ட தெரியாது. சேலை வேண்டாம்னு சொன்னீங்க, அப்புறம் சேலை அழகா கட்டியிருக்கிய. கட்ட தெரியாதுன்னு பொய் சொன்னேன். பொய்யா? எதுக்கு? எனக்கு சேலையில யாரு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல கட்ட தெரியாதுன்னு நிறைய இடத்துல பொய் சொல்லியிருக்கேன். அதான். இனிமே அப்படி சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் செய்ய நான் இருக்கேன். என்னது? ஒண்ணு இல்ல சும்மா சும்மா. சரி, சேலையில எப்படி இருக்கேன்? நானாத்தையும் கட்டுனேன். என்ன சிரிச்சுட்டே இருக்கிய? இல்ல, கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இது என்ன கூத்தா இருக்கு? நான் சேலை கட்டிருக்கேன் எப்படி இருக்கேன்னு கேட்டா உன்ன அழகா இருக்கேன்னு சொல்லணும், இல்லனா நல்லா இல்லைன்னு சொல்லணும். இதுக்கு என்ன கேள்வி? என்ன என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. ஆனா இப்ப அங்க போகணும், நான் வாரேன். போயிட்டு வாங்க. ஏய், யார கேட்டு என் வீட்டுக்குள்ள வர? யார மச்சான் கேட்கணும்? யாருக்கு யார மச்சான்? உன் தங்கச்சி எனக்கு பொண்டாட்டினா நீ தானடா மச்சான் எனக்கு மச்சான். அப்ப மச்சான் தானடா கூப்பிடணும் மச்சான். இன்னொரு தடவை மச்சான்னு சொன்னேன்னு வையேன், அம்பிடுதேன். அப்படித்தாண்டா சொல்லுவேன். என்ன செய்வ? அம்மா, என்ன வெண்ணிக்கு இப்ப என் வீட்டுக்குள்ள வந்த? உன்னை யாரு வர சொன்னது? என் பொண்டாட்டி தான் வர சொன்னா, அதுக்குதான் வந்தேன். சும்மா என் தங்கச்சியை பொண்டாட்டின்னு சொன்ன மூஞ்சி மோரையில உடச்சு விட்டுருவேன். டேய், உன் தங்கச்சி என்ன புருஷன் சொல்லும் போது நான் அவளை பொண்டாட்டி தானடா சொல்லணும். என்னத்த சொல்ல, நீ என்னடா மச்சான்? இங்க பாரு, ஓவரா பண்ணிட்டு தெரியாது என்ன? நான் அப்படிதான் சொல்லுவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. என்ன இந்த வீட்டுக்குள்ள வரவேணான்னு சொல்றதுக்கு என் மாமனாரை தாண்டி வேற யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன, உன் அம்மாவுக்கு கூட அந்த உரிமை இல்லை. அதை விட என் பொண்டாட்டியே நான் வர சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் நான் வராம இருந்தா எப்படி? நான் வரட்டாட மச்சான். மச்சான்னு வாயில சொல்றத மொத்தமா வாயில சொல்ற மாதிரியே ஆக்கி விட்டுருவ முடி. ஏலே, நானும் உன் தங்கச்சியும் சேரணுங்கிறது ஆண்டவன் போட்டேன் முடிச்சு. அதை எவனாலே அமுக்க முடியாது. எந்த கொம்பை எந்த வெண்ண வந்தாலும் சரி, உன்னாலையும் அதை கிழிக்க கூட முடியாது. அதையும் பாப்பண்டா. சவால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சேர்றா, பாத்துருவோம்டா. கரெக்டா எம்பது நாளைக்கு பாக்குற முடியும் இந்த ஆட்டம். இந்த ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவை இன்னைக்கு கட்டுறேன். எதை எங்க இருந்து எங்க எடுத்து சொல்றோம்னே தெரியல. சாதாரணமான சேலை மாதிரியே இல்லை, இது ஒரு மாதிரி மடங்கி வருது. இத்தனை நாளா அம்மா கட்டி விட்டாங்க. இன்னைக்கு இந்த அம்மா கிட்ட கேட்கறதுக்கே கடுப்பா வருது. அதுவும் இந்த பட்டு சேலை ஒரு மாதிரி சுருங்கிக்கிட்டே வருது. வா வெற்றி, கதவு திறந்ததே வச்சிருக்கேன், வா. என்ன வெற்றி அப்படி பாக்குற? மனுச்சுக்கு நீ தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வெளியே போறேன். வெற்றி நில்லு. திரும்ப வெற்றி. இல்ல நிலா, நீ சேலை கட்டு. நான் வெளியே போறேன் நிலா. வெற்றி, உன்னை திரும்புன்னு சொன்னேன். நான் என்ன செஞ்சேன்? முதல்ல வாய் மூடு வெற்றி. நிலா, அது இப்ப என்ன நடந்து போச்சுங்க? என்ன நடந்து போச்சா? இன்னும் செத்த நேரம் இங்க நின்றா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். நிலா, எதுக்கு என்ன வர சொன்ன? பக்கத்துல வா. மாட்டேன். நீ ஏதோ வேலை பாத்துக்கிட்டு நிலா. இந்த வேலையை நீ முடிச்சுட்டே நீ கூப்பிட்டு நான் வரேன். வாடா. என்ன மரியாதை இல்லாம பேசுறா? சரி போயிருவோம். சொல்லு நிலா. பக்கத்துல
இதான் உங்க ஊர்ல பக்கத்துலயா? இன்னும் பக்கத்துல வா. நிலா இதுக்கு மேல வேணாம் நிலா. வேணாம் சொன்ன கேளு. என்ன நீ சொன்னா கேட்கவே மாட்டேற. ஏய் நிலா விடு நிலா. நிலா என்ன நிலா அது? ஏன் நான் யாரு? உனக்கு முறை பொண்ணு தானே? ஒரு பொண்ணா இருந்தாலும் நீ பொண்ணு நிலா. நான் மட்டும் நான் ஆம்பளை பிள்ளை நான் சொன்னேன். உனக்கு என்னதாண்டி வேணும்? அப்படி வா வலிக்கு. இத முன்னாடியே கேட்டிருந்தா இப்படி பேசி நீ வாங்கியிருக்கணுமா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு சேலை கட்டி விடு. நிலா என்னமோ சொன்னானே என் காதுல தப்பா விழுந்துருச்சு. தப்பாலாம் விழல, சரியா தான் சொன்னேன். எனக்கு சேலை கட்ட தெரியாது, அதனால சேலை கட்டி விடு. ஏல சேலை கட்ட தெரியாதுன்னு இத்தனை நாளா யார் கட்டினா? யார் கட்டி போய் சொல்லாத நிலா. டேய், இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதில்ல. உன்கிட்ட உண்மை சொல்லி அவன்கிட்ட சூழ்நிலை. சரி விட சொல்றேன். இத்தனை நாளா அம்மாதான் காட்டி விட்டாங்க. எனக்கு சேலை கட்ட தெரியாது. அதே மாதிரி யாத்திட்டே சொல்லி கட்ட சொல்ல வேண்டியதானே? இதுக்காக என்னைய ஆள் விட்டு வர சொல்லுவியோ? நான் எங்க அம்மா கிட்ட பேச மாட்டேன். என்ன? எனக்கு எங்க அம்மா கட்டி விட்டா பிடிக்காது. வேணாம். அது சாதாரணமான சேலைட்ட பரவாயில்ல. இந்த பட்டு சேலையில நீட்டா கட்டணும். நீ நல்லா சேலை கட்டுவேன்னு கேள்விப்பட்டேன், அதனால கட்டி விடு. அம்மா உனக்கு யார் சொன்னது நான் சேலை கட்டுவேன்னு? அதை நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. நீ எனக்கு கட்டி விடு. நீக்கு ஒரு முடிவோடதே இருக்க அப்படித்தானே? ஆமா, கட்டி விடு வெற்றி. ஆனா ஒரு கண்டிஷன். என்னக்கா? சேலை கட்டும் போது உன் கண்ணு என் கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். வேற எங்கேயாவது பார்த்துச்சு கொண்டு நோண்டிடுவேன். ஏல இது என்னல? எங்க கட்டி விடுறோமோ அங்கதான் நம்மள பார்க்க முடியும். அதெல்லாம் முடியாது. இப்பவே சொல்லிட்டேன், சேலை கட்டி விடும் போது என் கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. ஓவரா இருந்தாலும் பரவாயில்ல. கலெக்டர்னு வெளியே சொல்லாது என்ன? உனக்கு என்ன? நான் சொன்ன வேலையை மட்டும் செய். கீழே மடிப்பு எடுத்து விடணும்டா. நான் கீழே பார்த்தாதே முடியும். போதும், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அது எப்படி? மடிப்புல இருந்து முந்தாங்கில இருந்து எல்லாமே நான் தானே கரெக்டா பார்த்து கட்டி விட்டேன். இது மட்டும் எதுக்கு வேணாம்? சொன்னா கேளு. இது வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எனக்கு சொருக தெரியும். அதெல்லாம் முடியாது. எனக்கு என்னைக்குமே ஒரு வேலைய முழுசா செஞ்சாதே திருப்தியா இருக்கும். நீ இந்த வேலையில அது வேண்டாம். இப்ப நீ கையெடுக்கல அம்பிடுதே. சொன்னா கேளு வெற்றி. வேணாம். அதெல்லாம் முடியாது. நானே பண்ணுவேன். வேணாம், சொன்னா கேளு வெற்றி. முடியாதுடி. அந்த அளவுக்கு கேவலமானவனா இல்ல உன் மாமே. எதுவுமே நமக்கு சொந்தமாகிற வரைக்கும் அது மேல உரிமை கொண்டாடக்கூடாது. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். என்னோட கட்டுப்பாடு இதுக்கு மேல தாண்டாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த மரியாதை மட்டும்தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, தனக்கு சொந்தமாகிற வரைக்கும் அது மேல உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா அந்த மரியாதை. ஓ நெசமாதான்டா என் மாமா. சரி சரி, ரொம்ப கொஞ்சம் நேராவது போலாம். என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டியா? ரெடி பண்ணலையா என்ன? சடங்கு சுத்துறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சியா. இன்னும் அந்த பிள்ளைக்கு சேலை கட்டி ரெடி பண்ணிக்கிறாளுங்க. எப்ப ரெடி பண்ணி வெளியே கூட்டு வராங்களோ அப்படியே சுத்திர வேண்டியதே. இதான் மாமங்காரன் வரல. ஆமாமா, இன்னும் கிளம்பலையா? ஏதோ சீர் சாமான்லாம் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காராமா. ஓ, சீர் கொண்டு வராளோ? உங்க தங்கச்சிக்காரி விட்டு வைக்க மாட்டாளே. விட்டு வைக்கல, செவனியோட விட்டுறலாம். விடுமா. இவன் ஒரு இத்து போனவன். உங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துருக்காங்களப்பா, அந்த ட்ரெஸ் போட்டு உட்கார வேண்டியதானே. எதுக்கு எல்லாம் எப்படி உட்காந்துருக்கிய? எல்லாம் போடுறது கொஞ்சம் மனசு போயிருந்தேன். ஒண்ணு இல்ல, உங்க பேத்திய வீட்டுல போய் பாருங்க. அங்க அடம் முடிச்சுக்கிட்டு என் மகனை போட்டு பாடாப்படுத்தி இருக்காங்க. என்னத்த சொல்ல? அவ அடம் பிடிக்காம இருந்தாதான் சம்மந்தி ஆச்சரியப்படுறதுக்கு. அதுவும் சரியாத்தையும் சொல்றிய. என்னமோ சரி நல்லா இருக்கு சொல்லி அப்படியே தான் வச்சுட்டு இருக்காங்க. மாத்த முடியல புத்திய. புள்ள குட்டி பிறந்துச்சுன்னா மாறிக்கிடுவா. அதுவும் சரி. அம்மா, என் மருமக எனக்கு சூப்பரான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா நான் ஏன் போடலன்னு நீ கேட்கணும். வர்றா காலங்காத்தாலே உரண்டு எடுத்துக்கிறதே வச்சு கம்பெடுத்தேன். சோறு தினியாடா, போய் சோறு தின்னு போ. அம்மா, என்னன்னா ஒன்ன மாதிரி நினைச்சியா? எனக்கு சோறுதே முக்கியம். என் மகளுக்களோட அப்பதே போய் சாப்பிட்டேன். பாவம், என் மகளுக்கு சோறு கொடுக்காம வச்சிருக்காங்க. இந்தாப்பா தம்பி,
சோறெல்லாம் கொடுத்தாச்சு. சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் ரெடி பண்ணிருக்காங்க. என்ன நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன வாங்கி கொடுத்தாங்க உங்க மருமக ட்ரெஸ்? நான் வாய திறந்து சொன்னேன்னு வச்சுக்க, நீ எல்லாம் தாங்கவே மாட்டேன். பொறாமையில கொஞ்சம் செத்து போயிருவனே. என்னடா பேசிக்கிருக்க? உண்மையை தாமலை சொல்றேன். ஏதாவது விசேஷம் வச்சாலே எல்லாரும் ஒண்ணு கூடுற மாதிரி. என்ன சம்பந்தி? அது என்னமோ உண்மைக்குதே. இருந்தாலும் இங்க யாரும் ஒண்ணு கூடுற மாதிரி இல்ல. இன்னைக்கு எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நல்லபடியா சடங்கு முடிஞ்சிட்டாலே போதும் சம்பந்தி. அதெல்லாம் கவலைப்படாதியா. யாரும் வந்து பிரச்சனை பண்ண போறா? அதெல்லாம் நல்லபடியா முடியும். எவனாவது பிரச்சனை பண்ணிட்டோம், அவன் மூஞ்சில என் மாடு போடுற சாணி எடுத்து அடிக்கல. என் பேரு ஐயோ சப்ஸ்கிரைபர் உங்க எல்லாத்துக்கும் என் பேரு யாருக்காவது ஞாபகம் இருந்தா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அட்மினுக்கு தெரியல அதனால பேரை மாத்திட்டோம். பேர் வந்து இனிமே என் பேர் மாவீரன். சரியா? மாமனார் பேர் மாவீரன். யாருக்காவது என் பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு நோட்ல எழுதி வச்சிருந்தாங்க அட்மின், அந்த நோட்டவே காணோம். சரி பாத்துக்கிறோம். என்ன சரிமா? எங்க வெற்றி நிலா அவங்களெல்லாம் காணா? இவங்க மட்டும் உள்ள உட்காந்து வேற வாதிக்கு இருக்காங்க. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஓ நாத்தன காய்க்குல சொல்லவே வேணாமே. அம்மா அவன் மூச்சில எறும்புச்சாணி எடுத்து அடிமா, சரியா வந்துருவா. வரவங்களுக்கு ஒரு டீ வச்சு கொடுன்னு சொன்னது பெரிய இதுவாட்டம் பேசிக்கிருக்கா. சோர்தையும் போடுறாங்கல்ல, டீ மட்டும் போட்டு கொடுக்கறதுக்கு என்னடி கேக்குறேன்? நல்லா திட்டு டீயை போட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒத்தையில கடந்து எத்தனை வேலை செய்வாங்க? 4 பேர் வந்தாங்கன்னா அப்புறம் இந்த பிள்ளை இன்னும் வரல. வெற்றிக்கு அப்பதே சொல்லிவிட்டு பேரசா வாடான்னு சொல்லி என்ன பண்றானோ தெரியல. அதுக்கெல்லாம் இழந்தாய் பிள்ளைய எல்லாம் பார்த்து அடிச்சு ஓடி வர வேண்டாமா? இதுக்கு முன்னாடி வரணும்னு நினைச்சுக்கிறது. ஆனா இதுவே லேட் ஆகி வருது. சரி வரட்டும் எல்லாரும். என்ன ஆர்விகாரரே சைட் அடிக்கிறீங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு பாக்குறீங்க? பாக்குறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அம்மா தாயே, உன் கால்ல விழுந்து கேக்குறேன். உன்னை நான் எதுவுமே சொல்லல, ஒண்ணுமே பேசல. உன்னை இந்த சேலையை கட்ட வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிருச்சுடி. ஆர்விகாரன் பொண்டாட்டினா சும்மாவோ? சும்மாவா தரத்தி கால் அடிச்சியே? சொல்லுங்க பாப்பா. என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? என்ன ஆர்விகாரரே? ஐயோ வேண்டாம். இப்ப இதை சொன்னோம்டா அப்புறம் ஏறி கட்டி மறுபடியும் சண்டைக்கு வருவா. ஒண்ணு இல்ல, என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நான் பார்த்தது. அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சது. அதுக்கு பிறகு அம்மா வர போறது. அத பத்தி பேசினேன்னு வையேன் அம்புடுதேன். என்ன ஆர்விகாரரே வந்துகிட்டே இருக்கியா? வந்துகிட்டே இருந்தியே மாமியார்ட்ட சொல்லி தந்துருவேன் பாத்துக்கறங்க. ஆமா உங்க மாமியார் வந்து அப்படி கேட்டுருவாங்க. ஏன் என் மாமியார் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ? உங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதை விட எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன? வாய் இருக்கு பத்தியா? வாய் மட்டும் இல்லேன்னு வச்சுக்கிறேன். போங்க ஆர்விகாரரே. சும்மா ஓட்ட பண்ணில ஈப் அந்த மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு. சரி நான் போறேன். நீ மட்டும் போய் நீங்க எனக்கு பின்னாடியே வாங்க. நான் போறேன். அங்க போனா எனக்கு ஏதாவது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அங்க போய் சோறு போடுவாங்க, சோறு சாப்பிடலாம். ஆமா அப்படி தட்டு நிறைய கொட்டி சாப்பிட்டுருவ பத்தியா நீ? ஆர்விகாரரே சோறு திங்கிற விஷயத்துல என்னை யாருமே அடிச்சுக்க முடியாது. என்ன? வாயில தாண்டி சொல்லணும். மூஞ்சிலே குத்திடுவேன் ஆர்விகாரரே. ரொம்ப பண்ணியனா? சரி நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ஏதோ ஆர்விகாரரே நீங்க போய் சொல்றீங்க, எனக்கு மஞ்சளா தெரியுது. மஞ்சளாவா? அது என்னடி மஞ்சளா? அது எல்லாரும் பச்சையா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் மாத்தி மஞ்சளா தெரியுதுன்னு சொல்றேன். அப்படியே என்னோட பாசையில பச்சையா மஞ்சளா தெரியுது. ஆமா அத்தை போயிட்டாளா? அவங்க அத்தை மாமா நாத்தனார் எல்லாரும் போயிட்டாங்க. நீ நான் மட்டும்தான் இருக்கோம். சொல்லப்போனா அவங்களுக்கு முன்னாடியே நம்ம போயிருக்க வேண்டியது. நீ பண்ண வேலைனாலதே இப்ப தாமதமானது. ஆர்விகாரரே தூய தமிழ்ல பேசுறியா? அடியே உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? நீங்க ஆர்மி படிச்சீங்களா இல்ல வேற எதுவும் படிச்சீங்களா? ஐயோ கடவுளே. எம்மா நான் உன் காலில் விழுந்து கேக்குறேன். போமா. ஆர்மிகாரரே செத்த பக்கத்துல வாங்களே. என்னடி? நான் உங்களை கிண்டல் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுது. கோபம் வருது. ஆனா நான் எதுக்கு கிண்டல் பண்றேன்னு கேட்க மாட்டீங்க பாத்தீங்களா? அதனால தான் ஆர்மிகாரரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியே என்னடி? அடியே போட்டது போது செத்த பக்கத்துல வாங்களே. குறஞ்சு போயிருவீரோ? என்னடி? பக்கத்துலனா இப்படி பக்கத்துல தானோ? இந்த பக்கத்துல வர முடியாதோ? ஏன்? இல்ல என்ன பண்ணனும்? சும்மா பக்கத்துல வான்னு சொல்லிக்கிறீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் கட்டுப்பாடெல்லாம் மீற வேண்டியது வரும். நீங்க தான் தைரியமா நாளாச்சு மீறித்தான் பாருங்களே. கண்ணகி வேணாம், விளையாட்டா பேசுறேன்னு நினைக்காத. விளையாட்டையும் தாண்டி அப்புறம் பாத்துக்க. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க ஆர்மிகாரரே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? 3 மாசம் உங்க கூட குடும்பம் நடத்திருக்கேன்ல. 3 மாசம் குடும்பம் நடத்துனியா? ஆமா ஆர்மிகாரரே. குடும்பம் நடத்தின நீங்க காஷ்மீர்ல இருந்தீங்க, நான் இங்க இருந்து நான் குடும்பம் நடத்தினேன் உங்க கூட. மூஞ்சிலே குத்தி போடுவேன். சரி ரொம்ப வையாதிய. நான் அழகா இருக்கேன்னு சொன்னீங்களா? எனக்கு நெத்தியில ஒரு முத்தம் கொடுங்களேன். கிறுக்கி, இதுவே வேணும்னு கேட்டா நான் கொடுக்க போறேன். ஆர்மிகாரே ஒரு முத்தம் வாங்கணும்னாலும் அதை சுத்தி வளைச்சு வாங்கணும். அதனால ஒரு கிக் இருக்கு ஆர்மிகாரரே. நீங்க என்ன காஷ்மீர்ல போய் ஆர்மி படிச்சீங்க? உங்களுக்கு இதெல்லாம்
ஆமா, எப்படி முத்தம் கொடுக்கணும் அப்புறம் பாத்துக்க. சரி சரி கோபப்படாதீங்க. நெத்தில ஒரு முத்தம் கொடுங்க. அப்பனாவே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ராங்கி புடிச்சபடி நீ. மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லோனா கண்ணலே சக்கரே என் சக்கரே மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே. இப்பயாவது வருவியலா? ஃபுல்ஃபில் ஆயிருச்சா? இப்பதே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. வாங்க போவோம். யாருக்காரரு என் குட்டிமா வா. ஏல இவங்க சும்மாதான் சொல்றாங்க கறி கஞ்சி ஊத்த மாட்டாங்கன்னு நினைச்சோம்ல. ஆனா கறி கஞ்சி தான் ஊத்துறாங்க. நான் கூட சாம்பார் சோறு நினைச்சிட்டேன். நான் காலையில ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். நான் 2 ரவுண்டு. காலையில அந்த இட்லி வச்சாங்க பாரு, நல்லா பஞ்சு பஞ்சுன்னு நல்லா டேஸ்டா இருந்துச்சுல. அதுல அப்படியே சிக்கன் கிரேவியை டிப் பண்ணி சாப்பிடும்போது ஆக அந்த உலகத்திலே இல்லல நானு. அப்ப சிக்கன் கிரேவியை விட மட்டன் சுக்கா இருக்கு பத்தி அதுல டிப் பண்ணி சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. இருந்தாலும் சுஜி விட்டுவிட்டு வந்துட்டோம்ல. பாவம் என்ன பாடுபடுத்துறாங்களோ. நீ வேற அதெல்லாம் அந்த சந்தோஷமாட்டே இருக்கு. சரி அப்பையில இருந்து யாரையும் தேடிக்கு இருக்கே? யார? வேற யார? சுஜியா ஆனே சித்தப்பா தான் தேடிக்கு இருக்கே. எங்க போனான்னு தெரியல. குழந்தையாக்களே அடடே வாங்க சித்தப்பா. உங்களை எதிர்பார்த்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். என்ன உங்க கூட்டாளி கூட எல்லாமே இப்படி சுத்துறிய? ஒண்ணுமில்ல மாமா. சாப்பாடுலாம் எப்படி போடுறாங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாம்னு. இல்ல சாப்பாடு நான் ரவுண்டு வந்தோம்னு சொல்லுங்க. அப்படி டீசெண்டா ஒத்துக்க முடியலையே மாமா. பரவாயில்ல ஒத்துக்காத வரைக்கும் நல்ல விஷயம் தான். அப்புறம் என்ன சித்தப்பா உங்க ஆளை போய் பாத்தியாடா? காலையில இருந்து கண்ணிலே காட்ட மாட்டாங்க. நீ வேற ஏத்தா. கவலைப்படாதீங்க. சேலையெல்லாம் கட்டி ஆளை வெளியே கூட்டு வருவாங்க. அப்ப பாத்துக்கலாம். என்ன செய்ய? காத்திருந்தா கிடைக்கிறது பொக்கிசமா கூட இருக்கலாம்ல. சித்தப்பா நீங்க ரொம்ப கெட்ட பேடியா சித்தப்பா. எப்ப பார்த்தாலும் பழமொழியா அடிச்சு விடுறீங்க. என்ன தாச்சைய? சரி விடுங்க விடுங்க பாத்துக்குறோம். பின்னெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எல்லாம் சரியா இருக்காட்டாச்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எம்ட்ட அழகா இருக்க தெரியுமா? போய் சொல்லாதீங்க. நீங்களே அழகு. அடியாத்தி நாங்களாம் இல்லப்பா. நாங்களாம் கல்யாணம் முடிச்சிட்டோம். இனி நீங்களே குமரிய. நீங்களே அழகு. அவன் சொன்னது கல்யாணம் முடிச்சாலும் அழகுலாம் குறைஞ்சு போறது இல்ல. என்னட்டா மத்த அழகுல காணா? தேன் இம்பிட்டு நேரம் இங்கே நின்று இருந்துச்சு. ஏதோ அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டான்னு சொல்லி இப்பத்தே வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போச்சு. வந்துடும். மத்த ஆளுகள்லாம் இனிமே தான் பெரியமா வருவாங்க. சடங்கான பிள்ளைக்கு விசேஷம் வைக்கிற சட்டப்பட்டு வர வேணாமா? சரி வரட்டும் எல்லாம் ஆடி அசந்தே வருவாங்க இளந்தாரி பிள்ளைய. சரி நீங்க போய் வெளியே அப்படி காத்துக்கிறங்க. கூட்டு வரேன் நான். சரிதா. ஆள் அம்சமா இருக்கியே. உன்னை யார் பார்த்தாலும் கீழே விழுந்துருவாங்க. என்ன அத்தாச்சி இப்படி சொல்றிய? சும்மாதான் சொன்னேன். சரி அத்தாச்சிக்கு ஒரு மாதிரி இறக்கமா இருக்கு. நான் உள்ள போயிட்டு வரேன். இங்கே வெளியே போயிடாத என்ன? சரிங்க அத்தாச்சி. எப்பா என்ன தலை இப்படி சுத்துது? அம்முட்டி வாரகு என்ன செய்யறியா? ஒண்ணு இல்ல சும்மாதான் உள்ள ஒரு பொருள் எடுக்க வந்தேன். பொய் சொல்லாதீங்க குட்டிமா. நான் உன்ட்ட எதுக்கு போய் சொல்ல போறேன்? பொய்யெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. பொய் சொல்றியா? நல்லாவே தெரியுது. காலையில இருந்து சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல சாப்பிட்டேன். உள்ள ஒரு பொருள் எடுக்க வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சும்மா பொய் சொல்லாதீங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. தலை சுத்து தலைவலிக்குதுன்னு உள்ள வந்திருக்கீங்க. நீங்க அங்க துஜிக்கு சேலக்கட்டையில இருந்து நீங்க வேலை பார்க்கல இருந்து உங்களவே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒழுங்காவே எதுவுமே சாப்பிடவே இல்லை. புருஷர் சொன்னா கேளுங்க புருஷர். நீங்க எத்தனை முறை புருஷர் போட்டாலும் சரி நீங்க உண்மை சாப்பிட. உங்களுக்கு அதையும் தலை சுத்தி உள்ள வந்திருக்கீங்க. யாரும் இது கேட்டக்கூடாதுன்னு. ரகு ஏன் இப்படி நீ இருக்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த ஜூஸ் குடிங்க. கொஞ்சம் தலை சுத்தல் நிற்கும். உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு எல்லாம் வேலை பேசியாவது சுத்துறாங்க. உங்களை நான் தானே கவனிச்சுக்கணும். நீங்க என் பொண்டாட்டியில. அவ்வளவு இல்லப்பா. ஏன்னா இதுக்கு பேர் லவ்வன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப பாவம். புருஷர் ரொம்ப நீ அக்கறைப்படுறிய? உங்க மேல எனக்குதான் நம்ம குட்டி அக்கறை இருக்கும். அதே ஜூஸ் குடிங்க. என் மேல யாரு அக்கறைப்பட்டிருந்தாலும் அக்கறை படலைனாலும் நீ படுற அக்கறை எப்போதுமே எனக்கு ஸ்பெஷல். ஏன்டி கேளேன்? அப்படி ஏன்னா நீ என் புருஷர். வாங்க நம்ம குட்டி ஜூஸ். நான் குடிச்சுக்கிறேன். பை தலைவே வலிச்சது. தலை சுத்துது. அது வலிக்குது இது வலிக்குன்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துட்டா நான் உட்காந்துட்டுனா யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள சடங்கு சுத்தி முடியணும்ல. அதுக்காகவே ரொம்பதையும் குடும்பத்துக்காக பாக்குறீங்க. ரகு இது உன் குடும்பம் கிடையாது. நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். நன்றி குட்டி. நன்றி சொன்னா மூஞ்சில குத்துவேன். அப்ப என்ன சொல்லணும்? ஒன்னும் சொல்ல வேணாம். அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே. விழித்தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே. பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லி கொஞ்ச. இங்க வாரி கிளவி வேட்னே ரொம்ப நேரம் ஆயி போச்சு. இப்படி பண்ணிக்கிறீங்கன்னா அப்படியே பாத்துக்க. என்ன சொன்னாலும் சரி நான் யார் சொல்றதையும் காதுல வாங்க முடியாது. அப்பதா முரண்டு பிடிக்கலாம். அப்பதா அதுக்கு இப்படி புடிச்சுக்கிறீங்க. என்ன அப்பதா? வாங்கடா எடுபட்ட வைங்களே. நீ பாரு அப்பதா. என்னடி என்ன? அப்பதா உனக்காக தானே ஆசைப்பட்டு சேலை வாங்கி தேநீர் கொடுக்க சொன்னேன்.
இப்ப ஏன் அதை கட்ட மாட்டேன்னு நிக்கிற நீ? ஏலே எனக்கு அதெல்லாம் வேணாம்டா, நான் தான் வாங்கி வச்சுட்டேன்ல, நான் வேற எங்கேயாவது எப்பயாவது கட்டிக்கிறேன், அது இருக்கட்டும். இங்க பாரு, இப்ப நீ கட்டிட்டு வரலன்னு வச்சுக்க, அப்புறம் இதோட உனக்கும் உன் பேரனுக்குள்ள அத்தனை உறவையும் முடிச்சு விட்டு போயிருவேன். உனக்கு அதை தாண்டி வேற என்னடி தெரியும்? இங்க பாருடா, அதை நான் கட்டிக்கிறேன், ஆனா இப்போதைக்கு வேணாம்டா. சொன்னா கேட்கவே மாட்டேன். இல்லை வேணாம்டா, சொன்னா கேளுடா. இருக்கட்டும்டா, ஆனா கண்டிப்பா நான் கட்டிக்கிறேன். என்ன மாமா, இப்போதைக்கு இதுகிட்ட நீ முரண்டு பிடிச்சி வீம்பி பிடிச்சி பேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே சோழியை பார்க்க முடியாது, எல்லாரும் ஒத்தையா ரெண்டு வேலை பார்த்துக்கு இருக்காங்க. நீ நடைய கட்டு, நம்ம அங்கே போவோம், அதை கட்டிட்டே வர வேண்டாம். ஏண்டி அப்பதாடி? அப்பதானே முரண்டு பிடிக்காம இருந்தானே எதா இருந்தாலும் நடைய கட்டு. அப்பதா நான் ஒண்ணும் நினைக்கலடா, அவ கத்திக்கிருக்கால, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னமா பண்ண பத்தா? என்ன நான் சொல்றது எதுவுமே காதுல வாங்க கூட முடிவு பண்ணிட்டீல? போ, அவங்க கூட பேசிட்டேன்னா பாரு. என்ன கிளவி, சீனு முடிஞ்சிச்சு போல. பிச்சு போடுவேண்டி. அதெல்லாம் நீ அப்புறமா பிக்கலாம். எதுக்கு இந்த வெட்டி பந்தா போட்டுக்கு இருக்க? வாங்கி கொடுத்தா கட்ட மாட்டீங்களோ? அது என் பேரை எனக்கு வாங்கி கொடுத்தது, வாங்கி கொடுத்தே வாங்கிட்டு வச்சு கொடுக்க சொன்னான்ல, அவன் என்கிட்ட வந்து நேரம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் கட்டிட்டு வந்திருப்பேன். உங்க கையில வாங்கிட்டு நான் கட்டிட்டு வருமா? போடி. இப்படியே எப்ப எத்தனை நாளும் முரண்டு பிடிக்கிறேன் நானும் பாக்குறேன்டி. எனக்கு இருந்தா எங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கும் போது நீ வந்துதானே ஆகணும். நீ தானே அள்ளி ஊத்தி குளிப்பாட்டலாம் வேணும். அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கிறோம். நீ போ. ஏனுகிட்ட வம்புழுக்காத, அம்பிடுத்தேன். என்ன நீ சரியான சீன் போடுறேன்னு எனக்கு தெரியும் கிளவி. ஏற்கனவே செத்து போன மாதிரி நாடகப்பட்ட ஆள் தானே நீ. ஏய் அப்படிதாண்டி. சத்தத்தை குறை, வா நடைய கட்டு போவான். பாத்துக்கிற முடி. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. ஏலே உன் பொண்டாட்டிட்டு சொல்லி சீக்கிரமா கூட்டு வர சொல்லு, நல்ல நேரம் போறதுக்குள்ள சடங்கு சுத்தணும். ஆண்டா கூட்டு வரேன்டா. இந்த புள்ள என்னமோ சுஜியாக்கும். எனக்கே தெரியல. யோ சிவனாண்டி, நீ பெத்த மகளாயா இது? ஐயோ, இம்பூட்டு அழகா இருக்காளே. எங்களாலையும் நம்ப முடியல. நேத்து வரைக்கும் தாவடி போடுறே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு சேலை கட்ட வச்சுட்டாங்க. இல்ல சேலை கட்டுமா அம்புட்டு அம்சமா இருக்கல. ரொம்ப ஓட்டாதிய. இல்லாத நாத்தனார் அப்படிதான் ஓட்டு என்ன செய்விய? இல்ல எருமை உன்னை தான் கூப்பிட்டு இருக்கோம். இல அந்த பிள்ளைக்கு நோட்டம் இங்க இல்ல அங்க. இவன் கண்டுக்க மாட்டியா? நாத்தனாரே 2 எட்டு எடுத்து வைங்க, போகணும். அப்புறம் வந்து சைட் அடிச்சுக்கலாம். சும்மா இருங்க அத்தாச்சி. 2 எட்டு எடுத்து வைனா நேரா அவன்ட்ட பிடிக்குது. ஐயோ யாராவது பார்த்தா தப்பு நடிக்க போறாங்க. விலையழகே, என்ன விலையழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலையுயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே, என்ன விலையழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலையுயிரென்றாலும் தருவே, அந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். இல்ல நான் போறேன். இளையல இந்த படம் சூப்பரா இருக்குல. மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, நான் தான் முதலால மதச்சிட்டேன். அப்பவே நம்மளுக்கு இந்த பாப்கார்ன்லாம் என்னல ஒரு முக்கியம்ல. என்ன அப்பன சொல்லவா? தாவணியை விட சாரியில அப்படியே விழுந்துட்டேன். செம்மழகா இருக்கடி பொண்டாட்டி. என்ன மொத்தமா முடிச்சு விட்டுறாதே. நான் வாரேன். நிஜமாதான் அவ்வளோ அழகா இருக்கடி. நான் வாரேன். பூனை ஒன்னு நான் பிடிச்சிட்டு இல்ல. போ. அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். சரி போங்க. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன், என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? அண்ணே நேரம் இது. ஏமா சுஜி கொஞ்சம் வேகமா நடைய கட்டுப்பா. சோலை ஈழி முடிச்சு விட்டுறாத. அந்த பையன் இருக்கணும் அத்தாச்சி. சபைக்கு வணக்கம் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம் மாமா, அத்தை எல்லாருக்கும் வணக்கம். மாமா வணக்கம். ஏன் வாயை திறந்து சொன்னா வாயில பல்லு கொட்டிருமோ? இல்ல சத்தம் போடாத, பேசாம இரு. பின்னென்ன வெற்றி? ஏலே அங்க இருக்கிற மாலை எடுத்து அவ கழுத்துல போடு, நீதான் போடணும். தாய் மாமா இல்லாததுக்கு முறை மாமை போடலாம். போடு. எந்த வம்பை இழுக்காம ஒழுங்கா செய்யு. என்ன சித்தி
சடங்குக்கு வர சொன்னியே வந்தேன். இந்த வேலையை என்னால செய்ய முடியாது. இங்க வாருங்க சித்தி, இப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. என்ன யாருக்கு என்ன முறையோ அதையும் செய்யணும். எடுங்க, புட்டு, களி, முடக்கத்தாய் இலை, பொங்கப்பூ எல்லாத்தையும் எடுங்க. எடுத்து வரிசையா ஒண்ணு ஒண்ணா சுத்துங்க சித்தி. இருந்தாலும் ரொம்பதான் பண்ணிட்டு தெரியுறா. 1000 ஆனாலும் அவன் என் மக தானே, சுத்த வேண்டியதானே. என்ன சொத்து குறையுமா? ஏய் போய் சுத்து போ. முதல்ல புட்டு எடுங்க சித்தி. புட்டு, அப்புறம் உளுந்தங்களி, பிஸ்கட் எல்லாத்தையும் வரிசையா வச்சு சுத்தி விடுங்க. பாண்டியல ஈஸியா நினைச்சுக்கிறியல, இப்ப என்ன செய்யறேன்னு பாரு. ஏண்டி உன்னால தாண்டி இம்புட்டு தருமோ, இனிமே நீ வாழ்க்கை முழுசு எனக்கு அடிமை தாண்டி. பாண்டி எல்லாரும் அம்புட்டு ஈஸியா நினைச்சுக்கிட்டிய. இப்ப ஏய் என்ன இனிமே நீ எனக்கு பொண்டாட்டி. ஏய் என்ன பண்ண போற? பாரு என்ன பண்ண போறேன். வேணா வேணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி சடங்கு வந்து சுத்த முடியல. என்னன்னா ஆப்பை விட்டு வீடியோ ஆப்பை விட்டு எக்ஸிட் ஆகி போயிடுச்சு வீடியோ. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரேம் போடணும்னு லேட் ஆகும். அதனால வந்து அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ வந்து அடுத்த எபிசோட்ல வந்து சடங்கு சுத்துறத காமிக்கிறேன். யாரும் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. திரும்ப ஃப்ரேம் போட்டால் கண்டிப்பாக 1 hour ஆகும். எனக்கு தெரியும் ஃபங்க்ஷன் வீடியோனாலே இப்படித்தான் ஆகும். அதுக்கு தான் டைம் எடுத்து செய்யறது. இருந்தாலும் நம்ம 2 சேனல்லே கரெக்டாக வீடியோ போடணும். அதுக்காக தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வந்து நாளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி இப்போ லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சேன் பார்த்தீங்களா, அதையும் நாளைக்கு வந்து எடுத்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். யார் தப்பா நினைச்சுக்க வேணாம். என்னால ஒன்றும் பண்ண முடியல, அதான் புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.